சரி வண்டி எடுப்பா, நம்ம ஃபீனிக்ஸ் மாலுக்கு போலாம். என்னது ஃபீனிக்ஸ் மாலா? அப்ப நானும் உங்க கூட வரேனா? சரி சரி. இங்க பாரு, நீ வண்டியை விட்டு இறங்கவே கூடாது, நீ கார்லயே தான் உட்காரணும், புரியுதா? அம்மா ப்ளீஸ், நானும் உங்க கூட ஃபீனிக்ஸ் மாலுக்கு வரேனே. ஏய், நானா உனக்கு அம்மாவா? என்ன அம்மா கூப்பிடுற? சும்மா இருக்க மாட்டேன். ஐசக் பாப்பா, நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். ஐசக் பாப்பா, நம்ம ஷாப்பிங் போலாம். இங்க பார், நாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ கார்ல தான் உட்கார்ந்து இருக்கணும், காரை விட்டு இறங்க கூடாது, புரியுதா? சரி நம்ம போலாம் பாப்பா. அப்போண்ணா சித்தி என் மேல பாசமே காமிக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஷாப்பிங்க்கு கூட என்ன கூட்டிட்டு போவாம அவங்க பையனை மட்டும் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. எங்க அம்மா வந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்களா? என் மேல பாசம் காமிக்கிறதுக்கு எங்க அம்மா இல்லையே, கடவுளே. ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்குது. எனக்கு எங்க சித்தியே பிடிக்கல. அவங்க என் மேல பாசமே காமிக்க மாட்டேன்றாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்காங்க. எனக்கு என் சித்தியே வேணாம். பாப்பா, ஏமா அழுவுற? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட மறைக்காதம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல இல்ல, நான் அழுவல. அம்மா அழுவாத, என்ன உங்க அம்மாவா நினைச்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரி, நான் எல்லாம் உண்மையா சொல்லிடுறேன். எனக்கு எங்க சித்திய பிடிக்கல. அவங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க பையனையே தான் எப்ப பார்த்தாலும் பாத்துக்கிறாங்க. எனக்கு சரியா சாப்பாடு கூட தர மாட்டேன்றாங்க. ஐயோ, உங்க கதையை கேட்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. உங்க அப்பா எங்கம்மா? எங்க அப்பா ரொம்ப தூரத்துல வேலை செய்யறாரு. சரிம்மா, உங்க அப்பா நம்பரை கொடு. ஐயோ வேணாம் வேணாம், எங்க அப்பாக்கெல்லாம் போன் பண்ணாதீங்க. அப்புறம் எங்க சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பயங்கரமா போட்டு அடிப்பாங்க. அம்மா ஒன்னும் நடக்காது, உங்க அப்பா நம்பரை சொல்லு. 012345678 ஹலோ, உங்க பொண்ணை இங்க கார் பார்க்கிங் பக்கத்துல பார்த்தேன். உங்க பொண்ணுக்கு என்ன கொடுமை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி மா, உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனி உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரும். சரியா? ரொம்ப நன்றி ஆண்டி. ஐசக், ஷாப்பிங் நல்லா ஜாலியா இருந்துச்சா? இங்க இந்த மோனிகாவை காணோம். இந்த பொண்ணை கார்ல தானே இருக்கா சொன்னேன். ஐயோ, இந்த பொண்ணை நான் எங்க போய் தேடுவேன்? சரி ஐசக், நீ உள்ள உட்காருப்பா, நான் எங்கன்னு போய் பாத்துட்டு வரேன். அவங்க அப்பா பேர் தெரிஞ்சுச்சுன்னா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏய் மோனிகா, மோனிகா. சரி ஐசக், நீ உள்ள இருப்பா, நான் போயிட்டு மோனிகா எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரியா? இங்க இரு, நீ பத்திரமா இருக்கணும், காரை விட்டு இறங்க கூடாது. மோனிகா, மோனிகா எங்க இருக்க? மோனிகா, மோனிகா, மோனிகா எங்க இருக்க? மோனிகா. ஐயோ, அவங்க அப்பா வேற கால் பண்ணா என்ன சொல்றதுன்னு தெரியலையே. மோனிகா, மோனிகா. ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட ஒரு போனு கூட இல்லையே, போன் பண்ணலான்னு பார்த்தா ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. மோனிகா, மோனிகா, மோனிகா. ஐயோ ஐசக், நீ வேற சும்மா இருப்பா, அவ எங்க போனாலும் தெரியல. ஒருவேளை யாருன்னா கட்டுன்னு போயிட்டு இருப்பாங்களா? ஐயோ, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மோனிகா, மோனிகா. ஒருவேளை காருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு என்ன விளையாட்டு காட்டுறாளா? எங்கேயுமே காணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. நான் வந்துட்டேம்மா, நீ எங்க இருக்க? மோனிகா, என்னமா நடந்தது? அப்பா அம்மா ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு என்ன மட்டும் கார்லயே இருக்க சொன்னாங்க. தம்பிய மட்டும் கூட்டிட்டு போனாங்கப்பா. உன்னை அடிக்கிறாங்களாமா? ஆமாப்பா, அவங்க என்ன அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கப்பா. இரு இரு, இன்னைக்கு வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை ஏங்க கொடுமை பண்றீங்க? இல்லங்க, எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டுறேன் நானு. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத மோனிகா, இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டலாம். ரொம்ப நன்றிங்க என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு. சரி, நாங்க போயிட்டு வரோம், வாமா நம்ம போலாம். ஏய் மோனிகா, உன்னை நான் கார்ல தானே உட்கார சொன்னேன், நீ என்ன இங்க சுத்திட்டு இருக்க? ஏய் நிறுத்து,
நீ என் பொண்ணை எப்படி நடத்தினன்றது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இத்தனை நாள் எனக்கு தெரியாம நீ அவளை குடும்பப்படுத்திட்டு இருந்தியா? ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. ஷாப்பிங்க்கு கூட்டின்னு வந்து அவளை கார்ல தனியா விட்டு போனேன். அவளுக்கு தாகம் எடுத்ததுன்னா அவன் என்ன பண்ணுவா? இங்க பார், உன் ஆட்டம் இதோட முடிஞ்சுது. நீ என் பொண்ணை பார்த்து பண்ணிட்டு தானே உன்னை கல்யாணம் பண்ண. ஆனா நீ இப்படி கொடுமை பண்ற? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நான் மோனிகா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? அவளுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கார்ல வச்சிருக்கேன். போதும் உன் நடிப்பு. இனி உன் நடிப்பெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். மன்னிப்பு நீ என்ன கேட்காத. அந்த கடவுள் தான் உன்னை மன்னிக்கணும். போய் வாய் மூடின்னு கார்ல உட்காரு போ. ஐசக், ஐசக், நீ பின்னாடி உட்காருப்பா. அக்கா ஓட்டட்டும். மோனிகா வண்டி எடுமா. சரிப்பா. ரொம்ப தான் உங்க பொண்ணு மேல பாசம் காட்டுறீங்க. என்ன பேசுற நீ? என் பொண்ணு மேல நான் பாசம் காட்டாம? மோனிகா என்னை மன்னிச்சிருமா. இனி இதுகிட்ட உன்னை தனியா விட்டு போவே மாட்டேமா. சொல்லமா நீ வண்டி எடுமா. ஆமா, ஊர்ல ஏதாவது அப்பா. மோனிகா இங்க